மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க பேசுங்கப்பா, நீங்க இடைபடுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கான அடையாளங்களை இயேசு கிறிஸ்துவானவர் அந்த 4வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஓமைகளாக பேச தொடங்குகிறார். ஸோ அந்த அதிகாரம் முழுக்க கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காரியம் 21ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளங்களிலே சொல்லும் போது மிக முக்கியமாக ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். பொதுவாக இந்த அடையாளங்களை எல்லாம் வெளிப்படையாக நாம் பார்த்தாலும் கூட சில வார்த்தைகளை இயேசு சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சில வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவதாக சபைக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு? அங்கே வசனம் சொல்லுது, 4வது வசனம் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு. முதலாவதாக சபைக்கு நடக்கக்கூடியதான வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்று வஞ்சிக்கிற காரியங்கள் சபைக்குள்ளே வரும். இது ரொம்ப முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வஞ்சிக்கிறவர்கள் எப்படி வருவார்கள் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்போ வஞ்சிக்கிறவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள். இதான் ரொம்ப முக்கியம். வஞ்சிக்கிறவங்க எப்படி வருவாங்க? இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள். அப்படின்னா வரவங்க யாருமே இன்னொரு பேர்லையோ இன்னொரு மார்க்கத்தில் இருந்தோ வரப்போறதில்ல. பொதுவாக நாம் எதிரிகள், நமக்கு சுவிசேஷத்துக்கு எதிரி, சபைக்கு எதிரின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பேரை சொல்கிறோம் இல்லையா? நம்ம அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரை சொல்லுவோம். இதை எல்லாமே அடிக்கிறவங்க, உதைக்கிறவங்க, சரீரத்துக்கு துன்பத்தை கொடுக்கிறவர்கள். இவர்கள் ஒரு நாள் இல்லாமல் போவார்கள். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சபைக்கு விரோதமாக எழும்பினாங்க, அப்புறம் இல்லாமல் போயிட்டாங்க. சபை இருக்கும், சபை ஒரு நாளும் இல்லாமல் போகவே போகாது. கிறிஸ்து வருகிற வரைக்கும் சபை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சபைக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வஞ்சிக்கிற காரியம். அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். இந்த இயேசுவின் நாமத்தை தரிச்சுக்கிட்டு வர்றவங்களை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கடைசி காலத்தில் இந்த பைபிளை தூக்கிட்டு வரவங்க எல்லாருமே இயேசுவின் இடத்துலேருந்து வருகிறவர்கள் அல்ல. அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. நல்லா கவனிங்கள். இப்போ எழும்பி வருது, ஒரு மிருகம் வருகிறதை யோவான் பார்க்கிறார். ஆனால் வசனம் சொல்லுது அது பூமியிலிருந்து எழும்பி வருகிறது. வரக்கூடியதான மிருகம் எப்படி இருக்கிறதாம்? பார்வைக்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறதாம். ஆனால் பேசும்போது எப்படி பேசினதாம்? சர்ப்பத்தை போல பேசினதாம். இதுதான் வஞ்சிக்கிற காரியத்தில் மிக முக்கியமானது. வரவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பாங்க. கிறிஸ்தவத்தை போல, கிறிஸ்தவர்களை போல, ஊழியக்காரர்களை போல, விசுவாசிகளை போல, ஆவிக்குரியவர்களை போல இருப்பார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. இதான் இன்னைக்கு பிரச்சனை. பார்த்தா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கு. இப்போ உதாரணமா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நாத்தான்வேல் நிற்கிறார். நின்ன உடனே ஆண்டவர் சொல்றார், கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்றாரு. அவனை பார்த்த உடனே தெரியுது கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு தெரியுது. இப்போ பவுல் பார்க்கிறார், பரியேசுவை பார்க்கிறார். வசனம் சொல்லுது, அவர் உற்று பார்த்து நீதிக்கு பகைஞனே, கேட்டின் மகனே அப்படின்னு சொல்றார் அப்போஸ்தலர் நடபடிகள்ல. அப்போ அப்படி பார்க்கும் போதே அவங்க யாருங்கிறத ஆவியானவர் உணர்த்துவார். இதுக்கு பேர் ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு வரம். இது இந்த காலத்துல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல எல்லா விசுவாசிக்கும் இருந்தால் நல்லது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லாததுனால யார் ஊழியக்காரங்க, யார் விசுவாசினாலும் உடனே ஏற்றுக்கொள்றோம். இதனால நாம் என்ன செய்யப்படுகிறோம்? வஞ்சிக்கப்படுகிறோம். அது உலக பிரகாரமாயும் வஞ்சிக்கப்படுகிறோம். உதாரணமா எத்தனை பேர் விசுவாசிகளை, சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளை சக விசுவாசி மாதிரி உட்கார்ந்து
இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அப்படி சொல்லி உங்களுக்கு இவ்வளோ பணம் வரும் அவ்வளோ வரும்னு சொல்லி விசுவாசிங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வஞ்சிக்கிற மாதிரி காரியங்களை சொல்லி, திருமண காரியங்களில் பொய் சொல்லி. ஆனால் இவங்களை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்த்த உடனே நம்புகிறோம். நம்பிட்டு ஏமாற்றப்பட்ட பிறகு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், கிறிஸ்தவங்க ஆவிக்குரியவங்க நம்பித்தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதே காரியத்தை இயேசு கிறிஸ்து கிட்ட செய்ய முடியாது. இதே காரியத்தை அப்போஸ்தலர்கிட்ட செய்ய முடியாது. யூதாஸ் வந்து நிற்கிறான். வரும்போதே இயேசு சொல்லிட்டார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்ட்டார். யாருக்குமே தெரில, யாருன்னு யாருக்குமே தெரில. ஆனால் இயேசுவுக்கு தெரிகிறது, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, இயேசுவை வஞ்சகமாக வஞ்சித்து யூதாஸ் காட்டி பிடிச்சி கொடுக்கல. இயேசுவா வாலண்டியரா போய் தான் மாட்டினார். நீங்கள் தேடுகிற இயேசு நானே தான் போய் நின்னார். யூதாஸ் இயேசுவை வஞ்சிக்கல, வஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் வந்து நிற்கும் போதே, இப்போ பாருங்க, கேயாசி வந்து நிற்கிறார். நின்ன உடனே தேவ மனுஷன் கேட்கிறார் அவரை பார்த்து, எங்கிருந்து வருகிறாய்? நீ அந்த மனுஷன் வண்டியை விட்டு இறங்கும் போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா அப்படின்னு கேட்கிறார். ஒருத்தர் வந்து நிற்கும் போதே தெரியணும். பல நேரங்களில் நமக்கு இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லாததுனாலே வஞ்சிக்கப்படுகிறோம், ஏமாற்றப்படுகிறோம். அது பண நஷ்டம். பண நஷ்டமே நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இந்த காலகட்டத்தில். ஒரு பணமும் நான் தான் சொல்லுவேன், குறிப்பாக ஊழியர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பண விஷயத்தில். பணத்தை நாம் பெருசாக நினைக்கவில்லை, ஆனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கர்த்தர் நம்மகிட்ட தான் கொடுக்குறாரு, அது காணிக்கை பணம், ஒருத்தர் கொடுக்குற காணிக்கை பணம். அதை கேர்லெஸ்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது. பணத்தை வந்து நான் அப்படியே பொத்தி பொத்தி வச்சுக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ என் கையில் ஆண்டவர் ஒரு மொபைல் கொடுக்குறாரு, அதை நான் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்ல. உங்ககிட்ட ஒரு குடும்பத்தை கொடுக்குறாரு அல்லது ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு, நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறேன், அதே மாதிரி தான் பணத்தையும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இன்னைக்கு அநேகர் வந்து நிற்பார்கள் உங்ககிட்ட. இந்த வஞ்சிக்கிற காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வந்து நிற்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அதாவது பிசாசு எங்க வந்து இயேசுகிட்ட நின்னானா, வசனம் சொல்லுது யோபின் புஸ்தகத்துல, உலகமெங்கும் சுத்தி திரிந்து தேவ புத்திரர் மத்தியில் வந்து நின்றான். பிசாசு எங்க வந்து நிற்கிறான்? தேவ புத்திரர் மத்தியில் வந்து நின்றான். இப்ப பாருங்க, பிசாசு தனியா நிக்கல, பிசாசு பார்க்கறதுக்கு தனியா வேற இடத்துல இல்ல. வந்து எங்க நிக்கிறான்? தேவ புத்திரருக்கு மத்தியில தான் நிக்கிறான். அதே மாதிரி தான் பிசாசு பல நேரங்களில் தேவ புத்திரருக்கு மத்தியில வந்து நிற்கும். யோசிச்சு பாருங்க, 18 வருஷமா பிசாசு பிடிச்ச ஒரு அம்மா சர்ச்சில் இருந்திருக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த சர்ச்சுக்குள்ள இருந்தவருக்கு அது தெரியவே இல்லை, அந்த ஜபாலயத்தில் இருந்த ஆசாரியனுக்கு அது தெரியவே இல்லை. ஆனா பிசாசு இருந்திருக்குது. அப்படின்னா இந்த அம்மா இருக்கும் போது இது எத்தனை நாள் பிரைஸ் தி சொல்லியிருக்கோம், எத்தனை நாள் சோத்திரம் சொல்லியிருக்கோம், 18 வருஷம் அது பலி செலுத்தியிருக்கோம், 18 வருஷம் சபைக்குள்ள இருக்கிற எல்லா ஃபெஸ்டிவல்லையும் இருந்திருக்கோம், சபைக்குள்ள இருக்கிற எல்லாரோடையும் ஜாலியா இருந்திருக்கோம். யாருக்காவது அந்த அம்மாக்குள்ள பிசாசு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சா? ஒருத்தருக்கு கூட அதை பகுத்தறிகிற ஆவி இல்லை பாருங்க. ஒரு சர்ச்சில் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் வந்து ஆராதனை நேரத்தில் செய்தி கொடுக்கும்போது ஒரு பாட்டு பாடுறார். அப்போ கொயர்ல எல்லாரும் கூட நின்று பாடுறாங்க. அந்த பாடிட்டு இருந்த ஊழியர், அவர் வந்து விசிட்டிங் பாஸ்டர். பாடிட்டு இருந்த பாஸ்டர் ஸ்டாப் அப்படின்னாரு, நிறுத்துங்க அப்படின்னாரு. நிறுத்தின உடனே அந்த 2வது ரோல் இருக்கிற ஒரு பிள்ளையை பார்த்து சொன்னார், இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னாரு. பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. ஆச்சரியம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளைக்குள்ள சில பொசஸ்ட் காரியங்கள் இருந்திருக்கு. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அந்த சபையிலே அது ஆராதனையில் இருந்திருக்கிறது, அது ஆராதித்து இருக்கிறது. அந்த சபையிலையும் போதகர் இருக்கிறார், அங்கேயும் அது எல்லா காரியங்களும் இருக்கு. ஆனால் அங்க இருக்கிறவர்களுக்கு அது தெரியவில்லை. ஆனா இந்த ஊழியக்காரர் அன்னைக்கு தான் வந்தாரு. ஒரு ஆராதனை தான், ஒரு தடவை தான் பாடுறதை கேட்கிறாரு. ஸ்பாட்லேயே அந்த பகுத்தறிகிற வரம். சில காரியங்கள் அப்படி வந்து உங்க பக்கத்தில் நின்று வஞ்சிக்கும். இது நான் சொல்றது வந்து ஆவிகளை பகுத்தறித பத்தி. அப்படியே ஆட்டுக்குட்டி மாதிரி வரும். இதை ஸ்பாட்லேயே கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோ பெரிய கும்பல் வருது யோவான் ஸ்நானகிட்ட. அவ்வளோ பேர் வந்து நிற்கும் போது யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. அவ்வளோ பேர் எல்லாரையும் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிட்டு திட்டிட்டு இருக்கிறாரு. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை சொன்னவன் யார்? நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு மொத்த கும்பல். இதுக்கு நடுவுல இயேசு நடந்து வர்றார். இயேசு வரும்போது எப்படி வந்திருப்பாரு? பெரிய பரிவாரத்தோட வந்தாரா? இல்ல இயேசு வராருன்னு பரலோகம் சவுண்டு கொடுத்துக்கிட்டே வந்துச்சா? இதோ உன்னதமான தேவனுடைய குமாரன் வருகிறார்னு இல்ல. அங்க இருந்த 1000ல் 1001 அவர் வர்றார், அப்படியே நடந்து வர்றார். ஆனால் அவரை பார்த்தவுடன் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி.
பரலோகத்துல தேவபுத்திரர் மத்தியில பிசாசு நின்றான், இங்கே பாம்பு குட்டிக்கு மத்தியில ஆட்டுக்குட்டி நிற்கிறது. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியை கரெக்டா அவன் கண்டுபிடிச்சான் பாருங்க. இவர் தான் ஆட்டுக்குட்டின்னு கண்டுபிடிச்சா பாருங்க. இதுதான் ஆவிகளை பகுத்தறிகிறது. நீங்கள் வஞ்சிக்க கூடாதபடிக்கு முதலாவதாக உங்களுக்குள் இருக்க வேண்டியது இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம். உங்களுக்கு முன்னாடி பைபிளோட உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே தேவ ஊழியர்கள் அல்ல. உங்களுக்கு முன்னாடி வந்து பிரைஸ் தி லார்ட் சொல்ற எல்லாருமே ஆவிக்குரியவர்கள் அல்ல. அதனால எல்லாரையும் சந்தேகமா பாருங்க நான் சொல்லல, தப்பா எடுத்துக்காதீங்க. சந்தேகமா பாருங்கன்னு சொல்லல. நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காருகிறவர்களை குறித்து உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துவார். எல்லாரையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனா தப்பா இருக்கிறவன உங்களுக்கு சொல்லுவார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, இவர் ஒரு ஊழியத்தை நார்த் இந்தியாவில் செய்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அவரை பற்றி சொல்லும் பொழுதே என் இருதயத்துக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷம் இல்லை. அவரை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் உள்ளே வரமாட்டேங்குது. அதாவது எப்பவுமே ஒரு மனுஷனை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷம் வரணும் ஆவியில. ஏன்னா நம்ம ஆவியானவரும் அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் ஒரே ஆவியானவர்னா 2 பேருக்குள்ளேயும் ஒரு மனம் தானாவே வரும். இப்ப இயேசு கிறிஸ்து எம்மாவூருக்கு போகும்போது பேசிக்கிட்டே வரும்போது அந்த சீஷன் சொல்றான், அவர் பேசும்போது ஆவி கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு கேட்கிறான். அவர் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்காரு, மர்மம் ஆயிட்டாரு. ஆனா பேசும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஒன்னஸ் வருது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபயர் வருது அப்படிங்கிறான். இது யாரு கூடயாவது பேசும்போது உங்களுக்கு வரும். சிலரோடு அப்படி பார்க்கும்போது அப்படி ஏற்படும். அவங்க முகத்தை பார்க்கும் போதே ஒரு ஆவியில உங்களுக்குள்ள ஒரு களி கூறுதல் வரும். ஆனா அந்த மனுஷன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த களி கூறுதல் வரல எனக்கு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஒரு சின்ன பையனா இருப்பான், ஒரு 15 வயசு பையனா இருப்பான். ஆனா அவனை பத்தி என்ன நம்ம கிட்ட சொல்லுவாங்கன்னா, இவன் அடங்கவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், இவனுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அந்த பையனை பார்க்கும்போது ஆவியில ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அவன் மேல தேவ திட்டம் இருக்கும், அவனுக்குள்ள ஆவியானவர் இருப்பாரு, அதை நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பார். அவனை தனியா உட்கார்ந்து பேசினீங்கன்னா அவனுக்குள்ள இருக்கிற தேவனுடைய தரிசனம் வெளிப்படும். இது வந்து நீங்க ஆவியில வளர்ந்தாதான் முடியும். உங்களுக்குள்ள நீங்க ஆவியானவரோட வளரணும். அது வந்திருக்கிறவனை பேஸ் பண்ணி இல்ல, உங்களை பேஸ் பண்ணி. அப்ப அந்த ஊழியரை வந்து சொல்றாங்க, இவர் இந்த மாதிரி அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு. எனக்கு அந்த சந்தோஷம் வரவே இல்லை. சரின்னு பேசிட்டோம், போயிட்டாரு. ஒரு 5 வருஷம் கழிச்சு அவரை கூட்டிட்டு வந்தவங்களே என்கிட்ட சொல்றாங்க, அந்த ஊழியத்துல அவர் செய்த சில காரியங்களா சொல்லி அவர் இப்படிப்பட்டவரா இருப்பார்னு எதிர்பார்க்கல, நானும் நினைக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சு, சம்திங் மிஸ்டேக். அவரோடு கூட ஒப்புரவாக முடியல. அநேக ஊழியர்கள் நம்மளோடு கூட பழகுவார்கள், ஆனால் நம்மால் எல்லாரோடையும் ஒருமித்து ஊழியத்தில் போக முடியாது. ஒரு சிலரை மட்டும்தான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஏற்றுக்கொள்றதுன்னா மற்றவங்களை தள்ளுறது இல்ல, நம்மளால அவங்களோட பிரயாணம் பண்ண முடியாது. அவங்க சரியா இருக்கிற வரைக்கும் நம்மளால பிரயாணம் பண்ண முடியும். ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நல்லா இருப்பாங்க, நல்லா டிராவல் பண்ணுவோம், அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் மாறும், கர்த்தர் நம்மளை பிரிச்சு எடுத்துருவாரு. ஏனே தெரியாது. இதுதான் ஆவிகளை பகுத்தறிகிறது. அப்படி நீங்கள் அந்த பகுத்தறிகிற காரியத்திலிருந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை நான் அந்த அளவுக்கு ஆவிகளை பகுத்தறிகிறதுல இல்ல அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு 2வது ஒன்று இருக்குது. அந்த 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது வசனத்தை வாசி. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. பார்க்கிறதுக்கு அப்படியே தான் இருக்கு. ஓகே ஃபைன், நல்லது. இப்போ எனக்கு யார் வந்து உட்கார்ந்தாலுமே நல்லவரா தெரிகிறாருன்னு வச்சுக்கோ. ஆனால் 2வது ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? அவர்கள் பேசும்போது கண்டிப்பாக ஆட்டின் சத்தம் வராது, சர்ப்பத்தின் சத்தம் தான் வரும். அதாவது அவர்கள் பேசும்போது அவர்களால் என்ன பண்ணாலும் சரி, இருதயத்தின் நிறைவு தானே வாய் பேச போது. வெளியே வேஷத்தை நீங்க மாத்திரலாமே, மேல ஆட்டுத்தோலை போத்திட்டு வந்து ஈசாக்கு முன்னாடி நின்றுடலாமே, தடவி பார்த்தா அது ஏசாவா இருந்துக்கலாம். ஆனா குரலை மாத்தவே முடியாது, குரல் யாக்கோபின் குரல் தான். அதே மாதிரிதான் இந்த ஆட்டுக்குட்டி போர்வையை போத்திட்டு வந்து நிக்கிறாமல்ல, அவன் நின்னாலும் அவனுக்குள்ள இருந்து வர வார்த்தை இருக்குதுல்ல, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இடத்தில் காட்டி கொடுக்கும். அது வஞ்சகம். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் இன் தட். இது 2வது பார்ட். உங்களை வஞ்சிக்கிற காரியங்கள் நடக்க வரும்போது முதலாவது உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது ஆவிகளை பகுத்தறிகிற வரம். 2வது அவர்கள் பேசும்போது உங்களுக்கு தெரிய வேண்டும். என்ன தெரியணும்? இது சத்தம் யாக்கோபின் சத்தமா இருக்குதே, இது ஏசாவின் சத்தம் இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு ஊழியக்காரரோ ஒரு ஆவிக்குரியரோ வந்து உங்ககிட்ட பேசும்போது பல நேரங்களில நாம எப்படி ஏமாறுறோம்னு உங்களுக்கு சொல்றேன்.
நமக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் பேசிக்கிட்டே வந்தாங்கன்னா அவர்களை நாம் சாதகமாக நினைக்கிறோம். நம்மளை பத்தி 2 வார்த்தை புகழ்ச்சி, நம்மளை பத்தி 2 வார்த்தை அப்படி உயர்வு, அல்லது நம்மகிட்ட இருக்கிற டேலண்ட், தாளந்து, ஊழியம், அல்லது நம்மகிட்ட இருக்கக்கூடியதான ஏதாவது ஒரு மேன்மையான காரியம், அதை கொஞ்சம் உயர்த்தி பேசிடுவோம் ஃபர்ஸ்ட். அதை சொன்ன உடனே நம்ம காது ஆட்டோமேட்டிக்கா அவன் பக்கம் திரும்பிடும். அவன் பேசுற எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இப்ப வந்திருக்கிறவன் உட்கார்ந்துருக்கிறவன் பேசுறது ஆட்டுக்குட்டியின் சத்தமா பாம்பின் சத்தமானு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் 2வது ஸ்டேஜ் இது. இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவன் பேசும்போதே தெரியும் அதுல ஒரு வஞ்சகம் வெளிப்படும். அவன் நமக்கு சாதகமா பேசுற மாதிரியே பேசுவான், ஆனா அவன் பேசுற எல்லாமே பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும், வேதத்தை புரட்டக்கூடியதாக இருக்கும்.